things according to the time limit. We thank the Lord for this great servant of the Lord and his ministry in Punjab. இந்த பெரிய கர்த்தருடைய ஊழியக்காரன் அவர் பஞ்சாப்ல செய்த ஊழியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். As Brother Kurvilla shared, he was called for the ministry and he was in Delhi Assembly. குருவில் அங்கிள் சொன்ன விதமாக அவர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு முதலாவது தில்லியிலே ஊழியத்துக்கு அனுப்பப்பட்டார். He had a great burden for Punjab ministry. பஞ்சாப்ல ஊழியம் செய்வதற்கான பெரிய பாரம் அவருக்கு இருந்தது. Once when he came to Chennai, I have burden for Punjab. விதமாக பிரயாணப்பட்டு போகிற சமயத்திலே பக்சிங் அங்கிளை பார்த்து சௌரன் சொன்ன காரியம், பஞ்சாபுக்கு எனக்கு அதிகமான பாரம் இருக்கிறது சகோதரனே என்று சொல்லியிருக்கிறார். Brother Baksin did not reply anything. ஆனால் சௌரன் பக்சிங் அவர்களோ எந்தவித பதிலும் சொல்லவில்லையாம். Again he said, Brother Baksin, brother, I have burden for Punjab. மீண்டுமாக சௌரனை பார்த்து சொல்லியிருக்கிறார், எனக்கு பஞ்சாபுக்கு என்று பெரிய பாரம் இருக்கிறது. And he did not reply. ஆனால் சௌரன் பக்சிங் அவர்களோ எந்தவித பதிலும் சொல்லவில்லையாம். Maybe he did not hear. Again the third time he said, ஒருவேளை நான் சொல்வது அவருக்கு கேட்கவில்லையோ என்று எண்ணி மூன்றாவது முறை கேட்டிருக்கிறார். Brother, I have burden for Punjab. சகோதரனே, எனக்கு பஞ்சாப் மீது மிகுந்த பாரம் இருக்கிறது. And Brother Baksin did not reply. ஆனால் சௌரன் பக்சிங் அவர்களும் பதில் சொல்லவில்லை. He feared whether I am asking a wrong question. ஏதோ தவறாய் நான் பேசிவிட்டேன் என்று சொல்லி அங்களுக்கு பயம் வந்திருக்கிறது. So they went for the medical checkup. அது மெடிக்கல் செக்கப்புக்கு போனார்கள். After 3 days they are returning back. 3 நாட்களுக்கு பிற்பாடு திரும்ப வருகிறார்கள். While coming on the way, Baksin himself said, விதமாக திரும்ப வரும்போது வழியிலே சௌரன் பக்சிங் அவர்களே சொன்னாராம், you go to Punjab. நீ பஞ்சாபுக்கு போ. And he gave the promise for him. விதமாக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். Book of Ezekiel, எசேக்கியேலின் புத்தகம் chapter 36. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம். Book of Ezekiel 36 and verse from 34. 36ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதற்கொண்டு. And the desolate land shall be tilled, whereas it lay desolate in the sight of them that passed by. பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறதற்கு பதிலாக பயிரிடப்படும். The desolate land shall be tilled. இவ்விதமாக பாழாக்கப்பட்ட தேசமானது பயிரிடப்பட்ட தேசமாக மாறும். Verse 35 says, this land that was desolate is become like a garden of Eden, and the waste, desolate and ruined cities shall be fenced and they are inhabited. 35ஆம் வசனம், பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாய் இருக்கிறதென்றும் அவாந்தரமும் பாழ் நிர்மூலமாக இந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவர்களாக இருக்கும் என்றும் சொல்லுவார்கள். He took hold of this promise. இந்த வாக்குத்தத்தத்தை அவர் அப்படியே பிடித்துக் கொண்டார். And he started his campaign ministry towards Punjab. இவ்விதமாக பஞ்சாபை நோக்கி தன்னுடைய சுவிசேஷ பயணத்தை ஆரம்பித்தார். As Brother Kurvilla shared, they started from going to Punjab through Air Force brethren. குருநாங்கள் ஏற்கனவே சொன்ன விதமாக அங்கே ஏர்ஃபோர்ஸில் பணிபுரிந்தவர் மூலமாக பஞ்சாபில் ஊழியம் தொடங்கப்பட்டது. They had a good response in the Air Force campus. அங்கே ஏர்ஃபோர்ஸ் கேம்பஸ்லேயே அங்கே நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. But he said this is a floating population, so they landed into the local assembly. எனவே இவர்களிடத்தில் இருந்தால் இவர்கள் கடந்து போயிடுவார்கள், நமக்கு இங்கே உள்ளூரில் ஸ்தல சபை நாம் அமைக்க வேண்டும் என்ற யோசனை. They hired a house. ஒரு வீடை வாடகைக்கு எடுத்தார்கள். They were doing the evangelic work. இவ்விதமாக சுவிசேஷ ஊழியத்தை செய்தார்கள். Punjab work was very tough, hard land. அந்த பஞ்சாப் தேசமானது மிகவும் கடினமான ஒரு இடமா இருக்கிறது. He labored, and Brother Kurvilla joined him, and also Brother Alex they joined him. அங்கே சகோதரன் உழைத்தார், சகோதரன் குருவில்லா அவர்கள், சகோதரன் அலெக்ஸ் அவரோடு கூட சேர்ந்து உழைத்தார்கள். They were preaching the word of God. They were spending time in fasting and prayers. கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார்கள், அங்கே உபவாசத்திலும் ஜெபத்திலும் நேரத்தை செலவிட்டார்கள். Only claiming these promises. இந்த வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி ஜெபித்தார்கள். This desolate land should be made fruitful. ஆண்டவரே, இந்த பாழாய் கிடக்கிற தேசமானது அங்கே தோட்டத்தை போல் மாற வேண்டும். Only calling upon these promises he stood all these years. இந்த வாக்குத்தத்தத்தின் மீது தான் இத்தனை ஆண்டு காலமா அங்கே நின்றிருக்கிறார். But little by little Lord has been helping him. கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். And from Patankot they did the gospel work in other places also.
பத்தான்கோட்டிலே ஊழியம் செய்து அது அங்கே மாத்திரமல்ல அங்கிருந்து மற்ற இடங்களிலும் ஊழியம் செய்தார்கள். He held to that vision, that calling which was being given to him. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம், அந்த அழைப்பு, அதை விடாதபடிக்கு பிடித்துக் கொண்டார். Acts chapter 26. அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம். Acts 26 and verse 18. அப்போஸ்தலர் 26:18 வசனம். God has spoken to Paul the apostle. அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலே தேவன் பேசுகிறார். If it is commencing with this commitment. இவ்விதமாய் ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஆரம்பிக்கிறது. Verse 18 says, to open their eyes and turn them from darkness to light, from the power of Satan unto God, that they may receive forgiveness of sins and inheritance among them that are sanctified by faith that is in him. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சத்ருனுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். This opening of eyes, bringing into deliverance, it is only through the gospel. இவ்விதமாக கண்களை திறப்பது என்று நாம் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வது, இது சுவிசேஷத்தை குறித்து பேசுகிறது. He determined to do the gospel work. இவ்விதமாய் சுவிசேஷ ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி தீர்மானித்துக் கொண்டார். That is what he taught us also. எங்களுக்கும் அதுதான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். And he labored much for the gospel. அந்த சுவிசேஷத்திற்காக அதிகமாய் பாடுபட்டிருக்கிறார். Every year twice we had gospel campaigns. ஒவ்வொரு வருடமும் இருமுறை சுவிசேஷ படைமுயற்சி ஊழியம் நடக்கும். Brethren from Punjab, from Chennai and Hebron, they used to join him. சென்னையிலிருந்தும் ஹெப்ரோனிலிருந்தும் அந்த ஊழியத்தில் வந்து கலந்து கொள்வார்கள். They used to have campaigns. இவ்விதமாக சுவிசேஷ படைமுயற்சி ஊழியம் நடக்கும். It is the gospel work they have did, reaching many people, giving many Bibles. இவ்விதமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாக அநேகரை சந்தித்திருக்கிறார்கள், அநேக பரிசுத்த வேதாகங்களை கொடுத்திருக்கிறார்கள். In the times of terrorists, in all hard circumstances, they did not restrain. They were doing this gospel work. அந்த தீவிரவாதிகள் அபாயம் இப்பேற்பட்ட பல காரியங்கள் இருந்த சூழ்நிலை மத்தியிலும் கூட அவர்கள் தவிர்க்கவில்லை, சுவிசேஷ ஊழியத்தை தொடர்ந்து செய்தார்கள். And not only that, for the perfecting of the saints, அது மாத்திரமல்ல, ஆகிய பரிசுத்தவானுடைய சீர்பொருந்தலுக்காக every gospel campaign is being ended with closed with a campaign convocation. ஒவ்வொரு சுவிசேஷ படைமுயற்சி ஊழியத்தை செய்து முடித்த பின்பு அங்கே பரிசு சபை கூடுதலோடு கூட முடியும். First in 1984 convocation started in Pathankot. பத்தான்கோட்டிலே 1984ஆம் ஆண்டு முதலாவது கான்வகேஷன் ஆரம்பித்தது. Slowly in different parts they have been having convocation. கொஞ்சம் கொஞ்சமாக வெவ்வேறு இடங்களிலே இந்த கான்வகேஷன் வைத்தார்கள். And also from the work started from Pathankot, it shifted towards Amritsar and other places, even in village Teda. அங்கே பத்தான்கோட்டிலிருந்து அம்ரித்சர், இன்னும் அங்கே கிராமமாக இருக்கிற தேடாவுக்கும் கூட விதமாக அது வந்தது. And the Lord has blessed his ministry. தேவனானவர் ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். Since 1990, 1990ஆம் ஆண்டு முதற்கொண்டு they started a convocation in Teda village. அங்கே தேடா கிராமத்தில் கான்வகேஷன் ஆரம்பமாயிற்று. Only for the sanctifying of the saints and the preaching of the gospel. That has been a blessing for many. இவ்விதமாய் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தலுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. He stood for that vision. இந்த தரிசனத்துக்கு நிலையா நின்றவர். Truly he could say, I am not disobedient to the vision which thou hast given to me. எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை என்று மெய்யாக அவரால் சொல்ல முடியும். As Paul apostle said, O King Agrippa, I was not disobedient unto the heavenly vision. அகிரிப்பா ராஜாவே, எனக்கு கொடுக்கப்பட்ட பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை என்று பவுல் சொன்னது போல. Many times he gave this testimony, by the help, by the grace of God, I could do all these things. தேவனுடைய கிருபையினாலே இது அனைத்தையும் என்னால் செய்ய முடிந்தது. In his life he had this motto. தன்னுடைய வாழ்க்கையில் இந்த குறிக்கோளை வைத்திருந்தார். As we see in this verse here that is written, இங்கே பின்னாலே போடப்பட்டிருக்க அந்த வசனத்தின் பார்க்கிறோம் அல்லவா? I am nothing. நான் ஒன்றுமில்லை. This is the headline of his letter pad. இது அவருடைய லெட்டர் பேடில் இதை தான் அவர் போட்டிருக்கிறார். And other words, in all things he might have preeminence. எல்லாவற்றிலும் கிறிஸ்துவானவர் முதன்மையாய் இருக்கும்படிக்கு என்பதும் அவருடைய குறிக்கோள். In all things he sought the preeminence of God. எல்லாவற்றிலும் தேவனுக்கு தான் முதன்மை ஸ்தானம் என்பதை உறுதியா இருந்தார். That Christ should have that headship and he should be sovereign over everything. கிறிஸ்துவானவர் சபையின் சிரசாய் இருந்து அவர் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் சவுனின் விருப்பம். Romans chapter 1 verse 16. ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
I am not ashamed of the gospel of Christ. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். These have been his motives. இதுதான் அவருடைய குறிக்கோள். This is the great servant of God. With this heavenly vision, with these motives, he labored much. இந்த பெரிய தேவனுடைய ஊழியக்காரன் இப்பேற்பட்ட குறிக்கோள், இப்பேற்பட்ட தரிசனத்தோடு கூட அதிகமாக உழைத்திருக்கிறார். After doing all these things, இதெல்லாம் செய்த பின்பு it was every campaign he was reading this verse. ஒவ்வொரு சுவிசேஷ படைமுயற்சிக்கு பிற்பாடும் இந்த வசனத்தை வாசிப்பார். Luke's Gospel chapter 17, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் verse 10. 10ஆம் வசனம். Likewise, ye, when ye have done all those things that have been commanded you, say, we are unprofitable servants, we have done that which was our duty to do. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். He never took any pride of anything, any accomplishment. இதை சாதித்தேன் அதை சாதித்தேன் என்று எந்தவித பெருமையும் அவருக்கு இல்லை. And he loved the word of God. கர்த்தருடைய வசனத்தை அதிகமாக நேசித்தார். He honored the word of God. கர்த்தருடைய வசனத்தை கனம் பண்ணினார். He according to Isaiah 7:10, he made the word of God a part of his life. He taught to others. கர்த்தருடைய வசனத்தை தன் வாழ்க்கையின் ஒரு பாகமாக மாற்றி மற்றவர்களுக்கும் போதித்தார். And also he exercised the word of God. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்தை தன் வாழ்க்கையில பயிற்சிவித்தார். I'll just tell a small example of his obedience. அவருடைய கீழ்ப்படிதலை குறித்து ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லுகிறேன். In the book of Nehemiah chapter 7, நெகேமியா 7ஆம் அதிகாரம், chapter 5. 5ஆம் அதிகாரம். How Nehemiah kept an example. நெகேமியா அங்கே ஒரு உதாரணமா இருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். Verse 14. 14ஆம் வசனம். I and my brother have not eaten the bread of the governor. Last portion. நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குறபடியே நாங்கள் வாங்கி சாப்பிடவில்லை. 18th last portion. 18ஆம் வசனம் கடைசி பாகம். Yet for all this not I the bread of the governor. அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை. It was shameful thing for us. எங்களுக்கு இது when he comes to பஞ்சாபுக்கு அங்கிள் வரும்போது whatever we spend for him for his food or his fruits or anything, அவருடைய ஆகாரம் அல்லது பழ வகைகள் இதற்கென்று நாங்கள் செலவு செய்கிற பணம், we will say, Sam, come tell me what did you spend. சாம் இங்கே வா, நீ என்ன செலவு செய்தா என்று கூப்பிட்டு கேட்பார். I used to say, no uncle, what's there, it's nothing. வேண்டாம் அங்கிள், இதில் என்ன இருக்குது, ஒன்றுமில்லை என்று சொல்லுவேன். He is very strict. He used to take account of everything and he used to pay everything. ஆனால் அவரும் மிகவும் கண்டிப்பாக இருப்பார் இந்த விஷயத்திலே, எல்லாவற்றையும் கணக்கு பார்த்து கொடுத்து விடுவார். So we can't say many things, there are many things, time is up. விதமாக அவரை குறித்து அநேக காரியங்கள் எங்களால் சொல்ல முடியும், ஆனால் நேரமில்லை. He had a very great exemplary life. மிகவும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். He is a good father seeking the welfare of the children. ஒரு நல்ல தகப்பன் பிள்ளைகளுடைய நலனை நாடுவது போல எங்களை கவனித்திருக்கிறார். I'll just say one thing. After his stroke, ஒரே ஒரு காரியம் நான் சொல்கிறேன். when he came to Punjab, ஸ்ட்ரோக் வந்த பிறகு அவர் பஞ்சாபுக்கு வந்த போது he was not able to speak. பேச முடியவில்லை. In the prayer house he is showing one corner. அங்கே ஜெபக்கூடத்தில் அமர்ந்து ஒரு மூலையை காட்டுகிறார். We are thinking about the corner. Why? Who? Some sister he is speaking about. ஏதோ ஒரு சகோதரியை குறித்து ஏதோ ஒன்று சொல்ல வருகிறார் அவர். One sister, her husband was not faithful. ஒரு சகோதரி அவருடைய கணவனார் உண்மையுள்ளவனா இல்லை. So she used to come and sit there and she used to pray. அந்த சகோதரி அங்கே வந்து அமர்ந்து ஜெபிப்பது உண்டு. He was all marking at that place. அந்த இடத்தை காட்டி ஏதோ சொல்லுகிறார். We struggled for half an hour to make some sense of it. ஆனால் எங்களுக்கு புரிவதற்கு அது அரை மணி நேரம் ஆகிவிட்டது. Then suddenly we remembered that her name. திடீரென்று அந்த சகோதரி பெயர்கள் ஞாபகம் வந்தது. He said, yes, what about her family? ஆமாம் அந்த குடும்பத்தை குறித்து என்ன என்று கேட்கிறார். His prayer, his concern for the people of God. இவ்விதமாக தேவ ஜனங்களை குறித்து அவர் கொண்டிருந்த அந்த கரிசனை ஜெபம். He knows that sister, she is going through that difficulty. அந்த சகோதரி இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தினுடைய போகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டார். And he is again and again seeking the good of the people of God. இவ்விதமாக தேவனுடைய ஜனங்களுடைய நலனை மீண்டுமாக நாடினார். There are many instances. இவ்விதமாக அநேக உதாரணங்கள் இருக்கிறது. But if the Lord helps us, sometimes it can be revealed. கர்த்தர் உதவியோடு கூட நான் பிற்பாடு அதை குறித்து பேசலாம்.